கூடாது. வாஜிபு எப்போதும் இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்பவும் ஆலிமாக இருக்கணும். அல்லாமுல் குயூப். அதுக்கு நேர் மாத்தம்னா அல்லாஹ் ஜாஹில், அதுக்கு நேர் மாத்தம் இருக்கக்கூடாது. இந்த இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்ற அந்த அல்லாஹ் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பது, அல்லாஹ் அனைத்து வஸ்துக்கள் மீது ஆற்றல் உடையவன் என்பது, அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அவனுடைய ஜாயிஸான சிபத்தில் தான் அவனுடைய குதிரத்தானது அதில் சம்பந்தம் பெறும். உதாரணமாக உலகத்தை படைக்கிறது, அழிக்கிறது. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், நாளை அந்த குழந்தை இறக்கும், புதிதாக ஒரு படைப்பு உருவாகும், மறுபடியும் அழியும். இது அல்லாஹ்வுடைய ஜாயிஸான சிபத்து. அல்லாஹ் அவ்வளவு பேர்களையும் நரகத்துக்கு அனுப்பிடுவான், சொர்க்கத்துக்கு யாரும் அனுப்பாம. அவன் ஜாயிஸான சிபத்து. யாரையுமே சொர்க்கத்துக்கு அனுப்பாம எல்லாத்தையும் நரகத்துக்கு அனுப்பலாம். நரகவாதிகள் என்று சொல்லப்பட்டவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். அது ஜாயிஸான சிபத்து என்றுதான் நம்முடைய உலமாக்கள், சுன்னத் ஜமாத் உலமாக்கள் சொல்கின்றார்களே தவிர அல்லாஹ் தஆலாவுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னு கட்டாயம் இல்ல, நரகத்தை கொடுக்கணும் கட்டாயம் இல்ல. ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய ஹிலாஃபுக்கு வாதம் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் சொன்னா இல்லையா, உங்களுக்கு என்னென்ன காரியங்களை செஞ்சா நான் சொர்க்கம் தருவேன், தருவான். என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்தால் நரகத்தில் உங்களை அனுப்பி வேதனை செய்வேன், அது செய்வான். அந்த வாக்குறுதிக்கு மாத்து செய்ய மாட்டான். ஆனால் அவன் மன்னிச்சு ஆளை அனுப்பவும் யாரும் கேள்வி கேட்கல. இன்னல்லாஹ் யஃபஅலு மா யஷா, இன்னல்லாஹ் ஃபஅலு லிமா யுரீத். அவன் நாடினது செய்வான். யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. நரகத்தை ஃபுல்லா மூடிட்டு அவ்வளவு பேருக்கும் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி சொன்னா அவன் யாரா கேட்கலுமா? ஆனா முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை அப்படி அல்ல. நம்முடைய சுன்னத் ஜமாத் கொள்கை என்ன என்றால், ஒரு மனிதன் பெரும்பாவம் செய்து விட்டான், திருடு விட்டான், கொலை செய்து விட்டான், ஜினா செய்து விட்டான், அவனுக்கு என்ன பத்துவா? நம்முடைய சுன்னத் ஜமாத் உலமாக்கள், அவன் பாவி, அவன் காபிர் அல்ல. பெரும்பாவம் அவனை குஃப்ரிலே சேர்க்க. தௌபா செய்தால் அந்த பாவம் அவனிடத்து நீங்கிவிடும். இல்லாவிட்டால் இஸ்லாமிய ஷரியத் என்றால் அதற்கான தண்டனை பெறுவான். இல்லாவிட்டால் மறுமையில் அதுவும் அல்லாஹ் நாடினால், ஷிர்கை தவிர மற்றதை அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், நாடினா மன்னிப்பான், இல்லாட்டா தண்டிப்பான். இதான் சுன்னத் ஜமாத் கொள்கை. ஆனா முஅத்தஸிலாக்கள் கொள்கை என்ன என்றால், ஒரு மனிதன் நல்ல அமல் செய்தால் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பது அல்லாஹ்வின் பேரில் கட்டாய கடமை, வாஜிப். ஒரு மனிதன் பாவங்களை செய்து பெரும் அநியாய அட்டகாசங்களை செய்து இருந்தால் அவனுக்கு நரகத்தை கொடுப்ப அல்லாஹ்வுக்கு வாஜிபு. நம்முடைய இமாம்கள் சுன்னத் ஜமாத் கொள்கை அப்படி இல்ல, வாஜிபும் இல்ல, கட்டாயம் இல்ல. அப்ப அல்லாஹ் பொய் சொல்லுவான் என்பது நபிமார்களுக்கு முஸ்தஹீல் என்றால் அல்லாஹ்க்கு எப்படி மும்கின்? ஏனென்றால் நபிமார்களுக்கு ஏன் அல்லாஹ் அப்படி ஒரு தன்மையை ஏற்படுத்தியிருந்தான்? ஏன் நபிமார்கள் பொய் சொல்லலாம் தானே? பொய் சொன்னால் என்ன நடக்கும்? இந்த நபி என்று சொல்லக்கூடியவர் ஒரு பொய் சொல்லிவிட்டார், ஒரு சாதாரண விஷயத்தில் பொய் சொல்லிவிட்டால், இது அல்லாஹ்வுடைய வஹி என்று சொல்கின்றாரே, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் என்று சொல்கின்றார்களே, இவைகளை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ஏன் அது பொய்யா இருக்கலாமே? அப்படி ஒரு தன்மை வந்துடும் மக்கள்கிட்ட. அதனால நபிமார்கள் பொய் சொல்வது முஸ்தஹீல், அவர்களுக்கு விலக்கப்பட்ட தன்மை. அப்ப நபிமார்களுக்கே முஸ்தஹீல் இருந்தா அல்லாஹ்வுக்கு எப்படி மும்கின் ஆகும்? இந்த கொள்கை இஸ்மாயில் தஹ்லவியினுடைய தக்வீத்துல் ஈமானில இருக்கிறது. அடுத்து மௌலூத பத்தி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்ல. மௌலூத ஓதலாமா இல்லையா? ஷாம் ஷாப்தீன் வலியுல்லாஹ் அவர்களுடைய தகப்பனாராகிய ஹஜ்ரத் ஷேக் சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஞாபகமாக நடந்து கொண்டிருப்பதின் காரணத்தினால் வஹாபியாக இருந்தால் என்னவாம், அந்த நூலில் இருந்து பரக்கத்துக்காக வேண்டி ஒரு கவிதை, கூட்டம் கூடிய நபி மௌலிதை குணமாய் ஓதின பேர்கள் எல்லாம் நாட்டமுடன் நபி உவப்புண்டாகி நாளை ஷஃபாத்தை பெறுவார்களே, தேட்டமுடன் நல்ல பெரியோர் எல்லாம் தேடி தேடியே ஓதி வர மாட்டு மனிதராம் வஹாபிகள் மாறி விலக்கியே கட்டார்களே. அப்பவுமே சொல்லிட்டாங்க, நாம யாரும் புதுசா வஹாபின்னு பேர் வைக்கல, ஜெய்னி தஹலான் இமாம் அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. அப்ப மௌலுத ஓதுறது கூட சிறுக்கு, மௌலுதுக்கு ஒன்று கூடுறது சிறுக்கு அப்படின்னு சொல்லி தப்லீக்கினுடைய தலைவர்கள் உருது நூலில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய மொழிபெயர்ப்பு தமிழிலே வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லவா? அந்த ஆச்சரியமான கேள்விகளுக்கு அதிசயமான பதில்கள் என்று ஒரு நூல். எழுதுனது யாரு? அஷ்ரப் அலி தானவி எழுதினது, ஹக்கீமுல் உம்மத். அவர் எழுதிவிட்டு அதுல ஒரு கேள்வி, அதை ஈரோடு ஜேஎம் தாவூது ஜப்பாரி அவர்கள் அதை மொழிபெயர்த்திருக்கார் தமிழ்ல. அந்த நூல் பேர் ஆச்சரியமான கேள்விகளுக்கு அதிசயமான பதில்கள். அதுல ஒரு இடத்துல அஷ்ரப் அலி தானவி அவரும் இலியாஸ் காந்தலவியினுடைய ஷேக் தான். அவர் சொல்லுகின்றார்,
மீளாத விழாக்கள் போன்றவைகள் பிதாத்துக்களே. ஏன்னா உருது நமக்கு தெரியாது, தமிழ் நூல் என்று இருக்கு, யாரும் தேவையான என்ற அந்த நூல் இருக்கு, பாத்துக்கலாம். தமிழ்ல தான் இருக்கு, தமிழ் பாஷை. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பையும் சிறப்பையும் கொண்டாடும் போது இதை நபிகளார் அவர்கள் செய்யும்படி கூறவில்லை, சஹாபாக்களும் செய்யவில்லை. ஆதாரம் ஆச்சரியமான கேள்விகளுக்கு அற்புதமான பதில்கள், பக்கம் 38. மூல நூலாசிரியர் மௌலவி அஷ்ரப் அலி தானவி, தமிழில் மௌலவி ஜே.எம். அப்துல் ஜப்பார் தாவூதி, தௌஃபீக் புக்டிபோ, பேஹம்பூர், திண்டுக்கல் 2. ஃபுல் டீட்டெயில் சொல்லியாச்சு. ஆகவே நம்ம மௌலிது ஓதுற கூட ஷிர்க்குங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. அதனாலதான் நாம் பார்க்கிறோம், மற்ற எல்லா வக்துகளுக்கும் நம்முடைய பள்ளி ஜமாத்துக்கு ஆஜராகக்கூடிய இந்த இலியாசினுடைய ஆதரவாளர்கள் ரபீஉல் அவ்வல் பெற 1 இருந்து 12 வரையிலும் மக்ரிப் இஷாவுக்கு அழகான். நல்லா சிந்தித்து பாருங்கள். ஆகவே நாம் இந்த காயல்மா நகரத்தில் தப்லீக் ஜமாத்தை ஆதரிக்கக்கூடிய உலமாக்களிடத்திலே கண்ணியமான முறையில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். எந்த இளைஞர் ஐக்கிய முன்னணி இந்த காயல்மா நகரத்தில் தொழுகையினுடைய பாங்கினுடைய நேரத்தை 2 மதரசாக்களின் ஒத்துழைப்போடு, மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபினுடைய ஒத்துழைப்போடு அது இன்றளவும் ஒரே அமைப்பிலே கொண்டு வந்ததோ அந்த இளைஞர் ஐக்கிய முன்னணி இன்னும் ஹயாத்தாக இருக்கிறது. அதனுடைய அங்கத்தவர்களும் இருக்கிறார்கள். இங்குள்ள உலமாக்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்வது, இந்த இளைஞர் ஐக்கிய முன்னணியை நீங்கள் அணுகுங்கள், அல்லது வேறு எந்த பொது நிறுவனங்களையும் அணுகுங்கள். உலமாக்களை, தப்லீகை ஆதரிக்கக்கூடிய உலமாக்களையும் எதிர்க்கக்கூடிய உலமாக்களையும் ஒன்று சேருங்கள். இந்த வாத பிரதிவாதங்களை நடத்துங்கள். நடத்தி அது சுன்னத்துல் ஜமாத் கொள்கை என்றால் நம்ம ஊரில் உள்ள அத்தனை பேர்களும் ஏற்றுக்கொள்வோம். இல்லை இது வஹாபிஷம் என்றால் அதை அத்தனை பேர்களும் அதை தவிர்த்து கொள்வோம். ஏற்கனவே அதில் இருக்கக்கூடியவர்கள் தௌபா செய்து அவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த இஸ்மாயில் தஹ்லவி கிதாபு தௌஹீதை உருதில் இருந்து அரபிக்கு மொழிபெயர்த்து அது தக்வியத்துல் ஈமான், ஈமானை பலப்படுத்தக்கூடியது என்று அதற்கு பெயர் வைத்தார். அவருடைய மொழிபெயர்ப்பு தான் தமிழ்ல வந்திருக்கு. அதனால நம்முடைய உலமாக்கள் சொன்னாங்க தஃபீவத்துல் ஈமான், ஈமான போக்குறது தான். ஒரு ஃபே எடுத்துடணும், ஃபேயில காஃப்ல ஒரு புள்ளி எடுத்துடணும். ஈமானை பலப்படுத்துறது அல்ல, மாறாக ஈமானை இழக்க செய்வது. இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஹசது தான் காரணம். இமாமுல் அரூஸ் ஷேக் சையத் முஹம்மது மாப்பிள்ளை லப்பி ஆலிமுல் காஹிரில் கிர்கரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் தங்களுடைய மகானி ஷரீஃபிலே சுன்னத்துல் ஜமாத் கொள்கை எழுதி வரும்போது அரபியில இருக்கு, தமிழ் மொழிபெயர்ப்புல இருக்கான்னு தெரியல, அரபு தமிழ்ல இந்த 72 கூட்டம் பிரிஞ்சதுக்கு ஹசது தான் காரணம். ஹே சீன் தால், ஹே 8, சீன் 60, தால் 4, மொத்தம் 72 அபிஜது கணக்கு. ஹசது தான் காரணம். தக்கலை பீரப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பாட்டுல சிங்கா சிங்கி பாட்டுல சொல்லி காட்டினார்கள். சொர்க்கம் சென்றிடும் கூட்டம் யாரடி சிங்கி, சுன்னத்தான ஜமாத்தை சேர்ந்தோடா சிங்கா. அந்த பாட்டுல அடி சொல்லிட்டு வரும். கடைசியில் சொல்றாங்க, களிமா சொன்னவன் கனலதின் போவதேன் சிங்கி. 72 கூட்டமும் தொழுது, 72 கூட்டமும் லா இலாஹா இல்லல்லாஹ் அவன் சொல்றதா களிமாதான் சொல்லிக்கிறான். ஏன் எல்லாரும் நேரத்துக்கு போறாங்க? ஹக்கு ரசூலில் ஹசது வைத்தோரடா சிங்கா. இவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹசது வைத்து விட்டான். அதனால மூத்தாயிட்டா, மண்ணோட மண்ணாயிட்டாங்க, மௌலுதா ஓதாதீங்க, யா ரசூலுல்லாஹ் சொல்லாதீங்க, ஸலவாத்தா தேவையில்லை. இந்த கூட்டத்தில் கேட்டு பாருங்களேன். நீங்க யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்றோ தனிப்பட்ட விரோதங்களோ குரோதங்களோ அல்ல. சுன்னத்துல் ஜமாத்துக்கு ஒரு ஆபத்து வந்தால் அதை தடுக்கவும் வேண்டும், ஒரு ஆதரவு வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு கடமைக்காக நான் இதை காட்டிக் கொள்கின்றேன். இறுதியாக ஒரே ஒரு ஹதீதை மாத்திரம் சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு யா ரசூலுல்லாஹ் யா முஹம்மது என்றால் அது ஷிர்காக மாறுமா? இதற்கு ஒரு ஆதாரமான ஒரு ஹதீதை சொல்லி, ஒரு கண் தெரியாத சஹாபி வந்தார்கள். ஹஸரத் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி இதை ரிவாயத் செய்கின்றார்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில இருக்கும்போது கண் தெரியாத ஒரு சஹாபி வந்தார்கள். அந்த ஹதீஸுக்கு பேர் ஹதீஸுல் லரீப், அந்தகர்களின் ஹதீஸ். கண் தெரியாத ஒரு சஹாபியின் பாடம், அதுக்கு தலைப்பே தான். வந்து யா ரசூலுல்லாஹ் எனக்கு கண் தெரியவில்லை, தாங்க துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க விரும்பினா நான் துஆ செய்யறேன், ஆனா நீங்க சபரா இருங்க, இப்படி இருங்க, மறுமையில் அல்லாஹ் பெரிய பதவி தருவான்னு சொல்லி பார்த்தாங்க. அவர் கேட்கறதா தெரியல. இல்ல எனக்கு கண் பார்வை தெரியணும், நீங்க எனக்கு துஆ செய்யணும். அப்படியா?
நான் சொல்ற மாதிரி செய்யுங்க.